ஆரம்பம் தமிழச்சில் எனக்கு என்ன பார்க்க போகிறோன்னா 10K பலூன் டோர் பேக் இருக்குல்லங்க. ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா சில பேருக்கு வந்து ஹை ஓவியர் பிளேயர்ஸ் வந்து கொடுக்குறாங்க, சில பேருக்கு வந்து லோ ஓவியர் பிளேயர்ஸ் வந்து கொடுக்குறாங்க. ஸோ நான் சொல்கிற ஒரு ட்ரிக் யூஸ் பண்ணிங்கன்னா மேக்ஸிமம் உங்களுக்கு ஹை ஓவியர் பிளேயர்ஸ் கொடுக்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதனால் அந்த டிப் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க, லைக் பண்ணாதீங்க, லைக் பண்ணிட்டு பாருங்கள். ஸோ அந்த ட்ரிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா நான் சொல்லித்தரேன் ஸ்டெப் பை ஸ்டெப். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் டீமுக்குள்ளே போயிருங்க. ஸோ டீமில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து ஹை ஓவர்ஸ் பிளேயர்ஸ் வச்சுருப்பீங்க. ஸோ அதனால் நான் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி ஸ்ட்ரைக்கருக்கு வந்து மாற்றி வச்சுட்டேன். நான் வந்து ஈசாக் தான் வச்சுருந்தேன். ஸோ மாற்றி வச்சுட்டேன். ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து இப்போ உதாரணத்துக்கு சென்ட்ரல் மிட்ஃபீல்டர்னால் சென்ட்ரல் மிட்ஃபீல்டில் ஹை ஓவர் பிளேயர் இருக்காருன்னா அதை வந்து மாற்றி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் மாற்றுங்க. ஃபுல்லாக டீமையே மாற்றணுன்னுலாம் அவசியம் இல்லை. பிகாஸ் வந்து எங்களுக்கு இந்த பிளேயர் தான் இவங்களுக்கு தேவை அப்படிங்கிற மாதிரி நம்ம புரிய வச்சா போதும். ஸோ இப்போ உதாரணத்துக்கு நம்ம வந்து நிறைய பிளேயர்ஸ் வந்து இப்போ உதாரணத்துக்கு பாருங்கள், லெஃப்ட் பேக் எனக்கு தேவைப்படுது. ஸோ லெஃப்ட் பேக்குக்கு ஒரு பிளேயர் எடுத்து வச்சுக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஸோ ஒரு கணிப்பு தாங்க. 50% வாய்ப்பு இருக்குது, 50% வாய்ப்பு இல்லை. ஸோ ட்ரை பண்ணி தான் பார்ப்போமே கொடுக்குறாங்களா இல்லையான்னு சொல்லிட்டு. ஸோ இந்த மாதிரி மாற்றி வச்சுக்கோங்க. நான் மாற்றி வச்சிட்டேன். ஸோ பார்த்துருப்பீங்க. ஸோ இப்போ பார்த்தவொடனே நம்ம வந்து ஸ்பின் பண்ண போயிடலாம். டேரெக்டாக வந்து பலூன் டோர் ஈவெண்ட் வந்து ஸ்பின் பண்ண போயிடலாங்க. ஸோ அதே மாதிரி 10K பேக் ஓப்பன் பண்ணிடலாம். 3K பேக்கில் வந்து சில பேருக்கு கிடைக்குது, நிறைய பேருக்கு கிடைக்கிறதில்ல. ஸோ அதனால் நம்ம 10K பேக்கே ஓப்பன் பண்ணிடலாம். ஸோ அதே மாதிரியே நீங்கள் வந்து 10K பேக் வந்து அந்த 10K அழுத்தினதுக்கப்புறம் ஸோ வந்து டேப் பண்ணிகிட்டே இருக்காதீங்க. ஸோ ஒன் செகண்ட் அந்த 10K பேக் தொட்டுட்டிங்கன்னா, ஒன் செகண்ட் அந்த டைமண்ட்ஸ் 10K பேக்கை தொட்டுட்டிங்கன்னா ஒன் செகண்ட் வெயிட் பண்ணுங்கள். ஸோ அந்த பேக் வந்ததுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுங்கள். ஒரு 3 செகண்ட்ஸ் 4 செகண்ட்ஸ் வெயிட் பண்ணுங்கள். ஸோ வெயிட் பண்ணிங்கன்னா மேக்ஸிமம் எனக்கு தெரிஞ்சு நான் இந்த பலூன் டோர் ஈவெண்ட்டில் வந்து வெயிட் பண்ணி தான் ஓப்பன் பண்ணேன். நல்ல பிளேஸ் கொடுத்தாங்க. ஸோ மேக்ஸிமம் வந்து வெயிட் பண்ணி தான் நான் வந்து ஓப்பன் பண்ணுறேன் இப்போலாம் அந்த பலூன் டோர் பேக்கெல்லாம். ஸோ வந்து பார்த்திங்கன்னா வெயிட் பண்ணி ஓப்பன் பண்ணிடலாம் இப்போது. ஸோ ஓகே, யார் கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கிலாந்து சென்ட்ரல் அட்டாக்கிங் மிட்ஃபீல்டர் ஐகான் சால்டன் போடு. வேற மாதிரிங்க. நான் நினச்சி கூட பார்க்கல சால்டன் கொடுப்பாங்கன்னு நினச்சி. வேற மாதிரி. பிகாஸ் வந்து உங்களுக்கே தெரியும் என்னோடய பேக் லக்கு எந்த மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ வந்து எனக்கு என்ன சொல்கிறேனே தெரில. இப்போ வந்து பலூன் டோர் ஈவெண்ட்டில் வந்து பயங்கரமாக எனக்கு பேக் லக்கு இருக்குங்க. ஸோ உங்களுக்கே தெரியும் ரீசெண்ட் வீடியோஸில் எல்லாருமே அதுவும் இல்லாமல் முகமது ஷாலா போனதை வீடியோவில் எடுத்திருப்பேன். ஸோ அதுலேயுமே இந்த ட்ரிக் தான் வந்து யூஸ் பண்ணியிருந்தேன். ஸோ அதில் ஏன் சொல்லலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சரி எதுக்கும் இன்னும் 2-3 பேக் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஸோ ஒர்க் ஆகுதா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு தான். ஸோ அதனால தான் ஸோ ஒரு 2-3 10K பேக் ஓப்பன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வீடியோஸ் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான். ஸோ எனக்கு இந்த ட்ரிக் வந்து நல்லா ஒர்க் ஆகுதுங்க. ஸோ அதே மாதிரி உங்களுக்கு இந்த ட்ரிக் நல்லா ஒர்க் ஆச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் வந்து மறக்காமல் கமெண்ட் பண்ணிட்டு போயிருங்க. ஸோ அதே மாதிரியே சால்டனோட பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் ப்ளே பண்ணி பார்த்தேன். கிட்டத்தட்ட ஒரு 3-4 மேட்ச் ப்ளே பண்ணி பார்த்தேங்க. சீரியஸாக சொல்கிறேன். ஒரே ஒரு கிளிப்பு மட்டும் காட்டுட்டா. ஸோ பாசிங் வந்து அது பாசிங் தான் காட்டுறேன். ஸோ ஒரு தரமான அசிஸ்ட் பண்ணியிருக்காருங்க. இங்கே பாருங்கள். ஸோ இந்த ஆங்கிள்லேருந்து உங்களுக்கு சரியாக தெரிதான்னு தெரில. ஸோ இன்னொரு ஆங்கிள் இருக்குது. ஸோ அந்த ஆங்கிள் காட்டுறேங்க. அந்த ஆங்கிள்லேருந்து பார்த்தா அங்கே பாருங்கள். ஸோ பால் வந்து ஆல்மோஸ்ட் கார்னர் போயிருக்கும். ஸோ கார்னர் போன பால் ஒரு பாஸு ஈசாக் பாஸ் பண்ணவர் ஜஸ்ட்டு ஷூட்டு. ஸோ பார்த்தீங்கனாலே தெரிஞ்சிருக்கும். சரியான பாசிங்க அங்கேருந்து. ஸோ அங்கே பார்த்தீங்கனாலே தெரிஞ்சிருக்கும் என்ன பாசிங்க. அங்கே பாருங்கள் அக்யூரசி, பாசிங் அக்யூரசி வேறு லெவலுங்க. ஸோ அவரை பற்றி சொல்லணும்னா அந்த லெஜெண்ட் தான் அவர், இங்கிலாந்து லெஜெண்ட் சால்டன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு எல்லாத்துக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுறாங்க, லைக் பண்ணாங்க, லைக் பண்ணிட்டு பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.